Esa falta ya por donde anda ese culo, culo, culo. Mira esa falta ya por donde anda ese culo, culo. இந்த வீடியோவில் நம்ம வந்து பஸ் டிரைவராக மாற போகிறோம். இந்த இடத்துல நம்மளுக்கு நிறையா சம்பவம் காத்துட்ருக்கு காய்ஸ். போகிற வழியில் எவன் வேணும் வண்டிக்குள்ளே ஏறி நம்மளை பூந்து விளாட போகிறாங்க. யாராக இருக்கும் அது? யாரை வச்சு தலையை சுற்றிட்டு இருக்காங்க? இந்த கேமோட பேர் நைட் பஸ். ஓகே காய்ஸ், இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டே. பஸ்ஸுக்குள்ளே தான் போக போகிறோம். ரைட்டு, ஃபஸ்ட்டே போகிறோம் பஸ்ஸில். நம்ம தான் டிரைவரும் கூட. ஓகே, நம்ம ஏறுவோம். ஓகே, லுக் அரவுண்ட் அஸ். ஓகே, சுற்றி பார்த்துக்குவோம். ரைட்டு, பேசஞ்சருக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி லைட்டாக இதாக போடுங்க. பஸ் ஸ்டாப் நம்பர் 665 மட்டும் கொஞ்சம் பார்த்துருங்க. அங்கே இல்லீகலான சம்பவம் நிறையா நடக்குன்றாங்க. அதில் நீங்கள் என்ன வேணாலும் ஆகலான்றாங்க. ரைட்டு, அப்போ அங்கே தான் நம்மளுக்கு சம்பவம் காத்துட்ருக்கு நினைக்கிறேன். ரைட்டு, இப்போ யாரும் இல்லை வண்டியில், அதனால் பேசஞ்சரை ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு போகணும். ஃபஸ்ட்டு ஸ்டாப் எங்கே இருக்கும்? இந்த கேம் நல்லா தாங்க இருக்குது, பஸ் ஓட்டுற மாதிரி. ஓகே, இங்கே ஒரு தாத்தா நிற்கிறார். நிப்பாட்டும். கதவை திறந்து விட்டாச்சு, உள்ளே வந்துட்டார். என்ன சொல்லணும்? ஸ்டாப் நம்பர் 661க்கு வந்து டிக்கெட் வேணுமா? இதை எடுத்து கொடுத்துருவோம். ஓகே, இந்தாங்க சார். சரிங்க சார். 2 வாட்டி எடுத்துட்டேன் டிக்கெட்டை சார். ரைட்டு, இது ஸ்டாப் நம்பர் 659. ரைட்டு, அதனால் நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சைடில் பாருங்க காய்ஸ், 2 பேரோட இது போட்டிருக்காங்க, பேண்டு ஸ்டிக்கரு. அங்கே மட்டும் ஏற்றக்கூட நினைக்கிறேன். என்னடா ஆச்சு? ஃபஸ்ட் நாளே இது எலக்ட்ரிசிட்டி விட்டு வருது. ஓகே, இங்கே ஒரு ஸ்டாப் வருது. யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ரைட்டு, அப்படியே தாண்டி போக வேண்டியதான். இங்கிட்ட எந்த ஸ்டாப்பும் இல்லை நினைக்கிறேன். ஸ்டாப் இருந்துச்சு, லைட்டாக ஸ்லோ பண்ணி பார்த்தேன், எந்த ஸ்டாப்பும் இல்லை. ஆத்தாடி, என்ன காய்ஸ் இங்கே வண்டியெல்லாம் வருது. நான் கூட இந்த எவ்வளோ வண்டியே இருக்காதுன்னு நினச்சா வண்டியெல்லாம் கொண்டு வந்து விட்றேன். எங்கே அந்த பின்னாடி கொஞ்சம் தாத்தாவே காணுமே? எங்கே போனார் அவர்? வண்டியிலேருந்து அடித்தா என்ன ஆகும் தெரியலையே. ஒரு கேமராவா? ஓய், என்ன கேமராலாம் வச்சுருக்காங்களா காய்ஸ் இவங்க? ஓகே, என்ன கலைஞர் டிவி மாதிரி இப்படி விட்டு வருது. வெயிட் பண்ணு. ஒரு ஸ்டாப் வருது. யாரும் இல்லை. அப்படியே போயிட வேண்டியதுதான். பஸ் ஸ்டாப்பிங்கா? யார் பஸ் ஸ்டாப் பண்ணுற சொல்கிறோம்? ஓ, அந்த தாத்தா தான் சொல்கிறாரு போல். ஓகே, நம்ம அங்கே அடுத்த ஸ்டாப்பில் போய் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டே காம். ஓகே, அடுத்த ஸ்டாப்பிங் வரும் தெரியல. அவர் வேறு பட்டன் அமைக்கிட்டார். அதனால பஸ் ஸ்டாப்பிங் மேலே ரைட் எடுத்து பாருங்க சைடில். அடுத்த ஸ்டேஷனை காணுமே. இது என்ன இப்படி ஆகுது? ஆனால் எதுலேயுமே அந்த தாத்தாவே இல்லை. ரைட் நீங்கள் நிப்பாட்டிடுவோம். பட்டு. ஓகே, திறந்து விட்டா தான் ஏறுவீங்களோ? தாத்தாவை காணோம். ஹேய், இங்கே ஏதோ பூனை குட்டிக்கிறது மாதிரி இருந்துச்சுல. போயிட்டாரு அது. ஓகே, இந்த இடத்துல வர ஹியூமன்ஸ் தாங்க லைட்டாக வித்தியாசமாக இருக்காங்க. ஒவ்வொருத்தங்க மூஞ்சி ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க, வித்தியாசமாக நடக்கிறாங்க. ஓகே, இது என்ன ஸ்டாப் பார்க்குற மறந்துட்டேனே. சரி, அடுத்த ஸ்டாப் வரும்போது பார்த்துக்குவோம் அது என்ன ஸ்டாப்புன்னு. இன்னும் ஸ்டாப்பே வரல. நம்மளாம் ரொம்ப தூரம் வந்துட்டோம், ஒரு ஸ்டாப்பிங் காணுமே. நேரத்துக்கு வந்திருக்கணும். சரி, பார்ப்போம். இந்த அக்காவுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்களே. ஸ்டாப் வருதுன்னு நினைக்கிறேன். நிப்பாட்டுவோம். இன்னும் நான் நினைக்கிறாங்க. சரி, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டிக்கெட்டு தான், ஆனால் பேன் பண்ணவங்களாம் தெரியலை. சரி, பார்த்து போயாருக்கும். குறைஞ்சது நம்மளை பஸ்ஸில் கீழே தள்ளி விடுவாங்க, ஏதாச்சும் பண்ணுவாங்க. ஆத்தாடி, இப்படி கொடூரமாக இருக்குது காய்ஸ் மூஞ்சியே.
ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வண்டியை. அப்படியே வைப்பரை போட்டு பார்ப்போம். பரவாயில்ல, வைப்பர்லாம் இருக்குது. யாரா இவங்க? சீட்டில் 2 ரெட்டைக்காரை வச்சுருக்காங்க. யாராக இருக்கும்? நைட் ஸ்கேப்பில் எங்கேயோ வச்சுருக்காங்க. பின்னாடி தெரியுறாங்க இப்போ தான். வேறு ஒரு அண்ணன் வராரு, அவரையும் ஏற்றிக்குவோம். வாங்கண்ணே, கதவை திறந்து விட்டால் தான் இவங்க வருவாங்க. உன் பஸ்ஸெலாம் எனக்கு ஒன்றும் வேணாம், நான் வேறு பஸ்ஸை பிடிச்சி போய்க்கிறேன்னு போறியான். யாராவே நம்மளும் கூட இவ்வளோ ஸ்பீடாக போறியா? நிறைய தாண்டாருமே. என்ன பேயோ அவ்வளோ ஸ்பீடாக போறியான்? தாண்டிட்டோம்ல. நம்மளை முந்துறாராமா. அதுவும் காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கேன் பாருங்கள். சரி, அடுத்த ஸ்டாப் போவோம். பின்னாடி தான் 2 அக்காவும் இருக்காங்க. முன்னாடி திரும்பி பார்த்தா தான் தெரிவாங்க போல். ஓகே, ஆனால் அங்கங்கே இப்படி லைட்டை வச்சிடுறாங்க. என்ன ரேடியோ வேறு விட்டு கேட்குது. பஸ் ஸ்டாப்பிங்கா? எங்கடா ஸ்டாப்பிங்கே இல்லை. மழை வேறு பெய்யுது காய்ஸ். இல்லை மழை இல்லாமல் பெய்யும். ரைட்டு. டேய், என்னடா அங்கே இருக்கிறதுக்கு இங்கே போட்டிங்க? 665. அப்போ இதுக்கு மேலே தாங்க நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு எல்லாம். ஐயோ, எனக்கு வேறு ரைட்டாக பயமாரியே. என்ன உடம்பெல்லாம் இப்படி ஆடுது? என்ன தெரியல, யாவுன்னா காட்டுக்குள்ளே நடந்து போயிடுறாங்க. ஓகே, இங்கே நம்ம கிளம்புவோம். இதுக்கு அடுத்து தாங்க நம்மளை காத்துக்கிட்டு இருக்கு எல்லாம். ஏன்னா அடுத்துதான் 666. ஓகே, அப்படியே கொஞ்சம் தூரம் போவோம். ஓகே, ஒரு வழியாக வந்தாச்சு கொஞ்சம் தூரம். அப்புறமா ஸ்டாப்பே வரல. ஸ்டாப் பஸ்ஸிங் போட்டாங்க. என்னன்னு தெரில, எனக்கும் லைட்டாக பயமாகுது. பக்கத்தில் இருந்த 2 கையச்சியும் காணோம். ரைட்டு, ஏதோ ஆக போகுது இனிமேல் தான். ஸ்டாப் வருது. யாரும் நிற்கிறாங்க. தாத்தா தானே. சரி, ஒரு அக்கா ஒரு அண்ணன் தான் போட்டிருந்தாங்க ஃபோட்டோவில். அதனால் இந்த தாத்தாவை ஏற்றிக்கும். ஓகே, அப்படியே இந்த தாத்தாவை ஏற்றியாச்சு. டிக்கெட்டை தாத்தா இருங்க தாத்தா போட்டு தந்துடுவோம். ஆத்தாடி எல்லோரும் வந்து தாத்தா தான் மோசமாக இருக்கார். எடுத்துகிட்டு போயிட்டார் போல அந்த தாத்தா. ரைட்டு, இப்போ வண்டி எடுத்துருவோம். பார்த்துக்கலாம் யாராக இருந்தாலும். 666 தானே? அடங்க ஐயா, இனிமே தான்ப்பா இருக்குது. ஓகே, போகலாம். என் தாத்தாவை பார்க்கவே முடியல. பின்னாடி திரும்பி பார்ப்போமா? இதுக்கு வீண் வம்பு. திரும்பவும் நம்ம வாட்டுக்கு போவோம். திரும்பினா தானே பேய் பார்ப்போம். ஏதாச்சும் வித்தியாசமாக க்ரீப்பியாக ஏதாச்சும் நடந்துச்சு நம்ம பின்னாடி திரும்புவோம். இப்போதைக்கு எதுவும் நடக்கலை, நல்லா போகலாம். காய்ஸ், உங்கள்ட்ட ஒன்று சொல்ல நினச்சேன், மறந்துட்டேன். அப்படியே போயிட்டுருக்க வழியில் அப்படியே சப்ஸ்கிரைபு. இன்னும் தாத்தா இறங்கலையா? அப்படியே ஒரு லைக்கு, அப்படியே முடிஞ்சால் கமெண்ட் பண்ணி விடுங்க எதாத்தையாவது. நான் பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவேன்ல, அதனால். ஓகே, தாத்தாவே தெரிய மாட்டேறாரே. எங்கே போனார் அப்படின்னு தாத்தா? பஸ் ஸ்டாப்பிங்கா? என்ன கரண்ட் போச்சு? ரைட்டு, 677 தாண்டியாச்சு. நல்லா ஓவர் ஆயிடுச்சு. ஆத்தாடியே, என்னோட இத்தனை மாட்டம் சுற்றுது. ரைட்டு, ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அது? இன்னும் ஒரு அக்காவை மாறுது. ரைட்டு, அண்ணன் நீங்கள் டிக்கெட் எடுக்க மாட்டி அவங்கள பார்த்துட்டு டிக்கெட் எடுத்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி, உங்கள் இஷ்டம். அவர் வாட்டுக்கு போகிறாரு அந்த அண்ணன் வாட்டுக்கு. ரைட்டு, நடந்துடக்கூடாது. இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்காங்களே. என்ன ரேடியோ வேறு டங்கு கேட்குது. ரெட் கலர் ஆயிடுச்சு, எதுவும் தெரிய மாட்டேங்குது. சிசிடிவி கேமராவே லைட்டாக தான் தெரியுது. ப்ளூ கலரில் தெரியுது. யாராவே பஸ் மேலே ஏறிட்டாங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு இனிமேல் தான் சம்பவம் காத்துட்ருக்கு. இப்போ எங்கிட்ட வர போகிறாங்கன்னு தெரில. டனல் விட்டு இப்போ தான் போனோம். டனல் காய்ஸ் ஏதோ ஒன்று ஓடுது. கண்டிப்பாக இவங்களால தான் நிப்பாட்டக்கூடாது. வண்டியை ஸ்பீடாக விட்டு தாக்கு.
திருச்சிட வேண்டியதாங்க காய்ஸ். வந்துட்டாங்கயா, வந்துட்டேன். யாரும் தெரியல கண்ணு கட்ட தர வரைக்கும். இட்டு பார்த்துக்கலாம். நம்ம வாட்டுக்கு போவோம். யாரும் காணமே இங்கே. போவோம் போவோம் போவோம். நிற்காத வண்டி, நிப்பாட்டிடாத. வண்டி ஸ்பீடாக விடு. அந்த மேலே இறங்கன்னு காணோம். திஸ் இஸ் மை ஸ்டாப்பா. சரி இறங்கிங்கப்பா. அவன் பார்த்து பயந்து இறங்கிட்டான் போல. பாவம் தாத்தா காணோம். எங்கடா போனார் அந்த தாத்தா? எஸ்கேப் போயிட்டாரோ? காணோம். அவன் கிளம்பிட்டேன். ரைட்டு, அப்படியே போவோம். இப்போ நம்ம பஸ் ஸ்டாப் நம்பர் 700க்கு தான் இப்போ அவர் வந்து இறக்கிவிட்டோம். ரைட்டு, அப்படியே போவோம் நம்ம. எனக்கு வேறு லைட்டாக பயமாக இருக்குது. அந்த தாத்தா வேறு காணோம். எங்கே போனான்னு தெரில இந்த தாத்தா. பாதியில் ஜன்னல் விட்டு இறங்கி குடிச்சு ஓட்டாரோ? இங்கிட்ட யாரோ ஒருத்தங்க நிற்கிறாங்க. இது அங்கிள் மாதிரி இருக்குது. பரவாயில்ல, அங்கிள் தானே ஏற்றிக்குவோம். நம்மளுக்கு தேவை அந்த பேன் பண்ணது அந்த அண்ணன் தானே ஏற்றக்கூடாது. அங்கிள் ஏற்றிக்குவோம். என்ன அண்ணன், என்னென்ன சட்டையை மேலே போட்டு வந்திருக்கீங்களா? இல்லை, சட்டை ஃபுல்லாக தச்சு ரெட் கலர் இருக்குது. ஏய், யார் அவன்? மான் பண்ணேன். இவன் தான் 99 days ஃபாரஸ்ட். அவன் தானே இவன். பேர் கூட எதுவும் சொல்லுவாங்களே. விண்டிகோ இங்கே இப்படி இந்த பூனை வந்துச்சு. ஐயா காய்ஸ், நம்மளை மிரட்டி விட்டாங்க காய்ஸ். பூனை எஸ்கேப் ஆயிரு. நான் தான் மாட்ட போகிறேன். ஓகே, ரேடியோ ஆஃப் ஆயிடுச்சு. வேறு வண்டியை எடுப்போம். அவன் வாட்டுக்கு பேசாமல் உட்காந்துருக்கேன். நம்ம எதுக்கும் கேமராவில் பார்த்துக்கிட்டே இருக்கணும் காய்ஸ். இதாச்சும் ஆச்சுன்னா அவ்வளோதான் காய்ஸ். அதான் சொல்கிறேன். ஓகே, திரும்ப தலையை சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்களே இவங்க. தாத்தா உள்ளே இருக்காரா இல்லையா? இந்த பஸ்ஸை விட்ட இப்படி இறங்கி உள்ளே போய் பார்க்கும்போது தான் இருக்கும். ஜூம்லாம் பண்ண முடியுங்க ஃபுல்லாக காய்ஸ். இப்படி சும்மா அப்படி பண்ணேன், ஜூம்லாம் ஆகுது. ஓகே, ரைட்டு, அப்படியே போவோம். இப்போதைக்கு நம்ம ஸ்டாப்பில் எங்கே இறங்க வேணாம்னு நினைக்கிறேன் காய்ஸ். பஸ்ஸு இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிடுச்சு காய்ஸ். இதனால் தாங்க உள்ள போச்சு. கேக்கிக்கோ, பஸ் வேறு எங்கிட்ட போயிட்டுருக்கு. ஓச்சுடா தடி. என்னடா நடக்குது இங்கே? பஸ் வேறு எங்கே? ஏய், யார் அந்த தாத்தா? ஒரு தலையை சுற்றிட்டு இருந்தாங்களே அவங்க தானே இவங்க? அத்தடி இவன் போச்சா ஐஸ். இவங்ககிட்ட நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம். ரைட்டு, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு காய்ஸ். நல்லா இருந்துச்சுன்னா நான் அப்போ சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப்